ஹலோ. இந்த நம்பர் 4க்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் அப்படி என்னதான் பிரிக்கவே முடியாத கனெக்ட்னே தெரியலங்க. 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? 4 எழுத்து படிக்க தெரிஞ்சாதான் இந்த காலத்துல பொழைக்க முடியும். 4 காசு சம்பாரிச்சினாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். 4 நாளைக்கு சோறு போடாம விடுங்க, அப்பதான் அவளுக்கு நம்ம அருமை என்னன்னு புரியும். 4 நாளா நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், யாராவது கண்டுக்கிட்டீங்களா? 4 நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு இருக்கு நக்கலை பத்தியா? 4 இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் பிள்ளைக்கு நல்லது கிட்டதுலாம் தெரியும். அம்மா விட்ட நறுக்குன்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டு விட்டுருக்கலாம்ல. வெட்டு வெடுக்குன்னு 4 வாய் எடுத்து வை, அப்பதான் உடம்புல ஒட்டும். 4 பேருக்கு நல்லது நினைச்சோம்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இருக்க வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சு பாருங்க. 4 அறை விட்டா எல்லாம் சரியா போயிடும் அவளுக்கு. இப்படி எல்லாம் மணி தெரிஞ்சுன்னா 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடுவாங்க. வாழ்க்கையில 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும், மிதிக்கிற மாதிரி இல்ல. நீங்க வேணா அக்கம் பக்கம் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. 4 கிழமை மாத்த இப்படிலாம் நடக்கணுமா? அட பொண்ணுகிட்ட போய் 4 வாரத்தை நல்லாதான் பேசிட்டு வா. இருக்கிறதே 4 முடி, இதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறா. வந்துட்டீங்க, ஒரு 4 வாய் சாப்பிட்டு போயிருங்க. எல்லாம் பெத்து வளர்த்ததுக்கு 4 எருமா மாட்டை வாங்கி வளர்த்திருந்தா கூட பிரயோஜனமாவது இருந்திருக்கும். 4 காசு கூட பிரயோஜனம் இல்ல. நீ கடைசியில நம்ம செத்ததுக்கு அப்புறம் தூக்கி கொண்டு போய் குழியில வைக்கிறதுக்கு கூட 4 பேர் வேணுங்க. அந்த 4 பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்ல நானும். எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காலம்.